வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆதார் இ சேவை கேந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டு அரசுக்கு இ சேவை மையம் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ பட்டா வாங்குறதுக்கும் சரி, பேர் மாற்றம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இந்த மாற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி நம்ம கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் தான் இந்த சேஞ்சஸ் எல்லாமே பண்ணியிருப்போம். பட் இ சேவை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சேஞ்சஸை எல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக இ சேவை மூலியமாகவே பண்ண முடியுங்க. ஸோ அதே மாதிரி தாங்க இ சேவை கேந்திரா அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு அண்டர்டேக்கிங் டிபார்ட்மெண்ட் தாங்க. ஸோ இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தான் இப்போ நமக்கு ஜாப் வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபோட ரிவ்யூ பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒஃபிஷியல் சைட்டில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையுமே இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த வேலைக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும், ஜாபோட ரோல்ஸ் என்னென்ன, ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா, நேம் கரெக்ட் பண்ணுற ஜாப் இருக்கும், நேம் கரெக்ஷன் பண்ணுறது, பயோமெட்ரிக் சேஞ்ச் பண்ணுறது அண்ட் என்ரோல்மெண்ட் பண்ணுறது. அதாவது இப்போ புதுசாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, இப்போது ஒரு 3 நாள் வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா பயோமெட்ரிக்ல இருந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆதார் கார்டு வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த என்ரோல்மெண்ட்டை ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஜாப் ரோல் தான் இதில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தம் 8 மாவட்டங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 30க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 8 மாவட்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 8 மாவட்டம். ஸோ இந்த மாதிரி தமிழ்நாடு முழுசுமே இந்த வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஜாப்க்கு தான் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஜாப்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 2 மினிட்லேயே உங்களோட மொபைல் ஃபோனில் இருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஜாப் நேம் என்ன அப்படின்னா ஆதார் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப்க்கு தான் நம்மளை வந்து கேட்டிருக்காங்க. 2025 இந்த வருஷத்துக்கான ஒரு புது ஜாப் தாங்க. இது வந்து பார்த்தீங்க பிஎஸ்சி கவர்மெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் இ சேவை கேந்திரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதார் சேவை கேந்திரா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மூலியமாக தான் இந்த ஜாப் வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்க அப்படின்னா யுதய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதார் கார்டோட டிபார்ட்மெண்ட்டில் இருந்து டைரெக்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒஃபிஷியல் ஜாப் தாங்க. அண்ட் இப்போதைக்கு எந்தெந்த மாவட்டத்துக்கு இந்த ஜாப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இதிலே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்னை, கிருஷ்ணகிரி, நீலகிரி, பெரம்பலூர், தேனி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர். ஸோ இந்த மாதிரி இந்த 8 மாவட்டங்களுக்கு தான். தென் இந்த ஜாபோட ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா 18 வயசுக்கு மேலே இருக்க எல்லா பேருமே எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ஜாபோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் 10th முடிச்சுட்டு 2 வருஷம் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க, அல்லது 10th முடிச்சுட்டு 3 இயர்ஸ் பாலிடெக்னிக் டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ஜாப்க்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி டேட்டா என்ட்ரி, டைப்பிங் ஸ்கில் வந்து கேட்டிருக்காங்க. லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச நேட்டிவ் லாங்குவேஜான தமிழ் லாங்குவேஜ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதே மாதிரி பேசிக்கான இங்கிலீஷ் நாலேஜும் கேட்டிருக்காங்க. தென் இந்த ஜாப்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்துட்டோன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஸ்கில் டெஸ்ட், இன்டர்வியூ, ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட ஒரிஜினல் ப்ளஸ்
ஆதாரோட ஃபோட்டோ காப்பீஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேலிடான கவர்மெண்ட் ஐடி, அதாவது ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடியோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர்ஸ் இது வந்து இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஜாபோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா இப்போவே இந்த ஜாப்க்கு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களோட விருப்பம் தான், நீங்கள் தான் உங்களோட டிசிஷன் வந்து எடுத்துக்கணும். தென் இந்த ஜாப்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே உங்களோட மொபைலில் இருந்தோ அல்லது உங்களோட லேப்டாப்பில் இருந்தோ அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க.